அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் நேயர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஏஆர்ஓ கோயம்புத்தூர் மற்றும் சென்னைக்கான ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இந்தியன் ஆர்மிக்கு அப்டேட் ஆகிருச்சு. ஸோ வெப்சைட்டில் அஃபிஷியலாக வெளியிட்டுட்டாங்க. நீங்கள் ஏஆர்ஓ கோயம்புத்தூர் சென்னை அட்டன் பண்ண கேண்டிடேட் அப்படின்னா செலக்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னா செலக்டடா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதில் கட் ஆஃப் எவ்வளோ வச்சுருக்காங்க, வேக்கன்சி எவ்வளோ என்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ வீடியோவை கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த கட் ஆஃப் அதே நேரத்தில் இந்த வேக்கன்சி டீட்டெயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தகவல் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் சிஇஇ பார்த்தோன்னா கண்டக்ட் ஆச்சு. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை நிறைய பேர் படிக்காமல் போய் அட்டன் பண்ணது, அவேர்னஸ் இல்லாமல் போய் அட்டன் பண்ணது தான் இந்த ஃபைனல் மெரிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. இதை நான் ஏன் சொல்லுறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் எக்ஸாமில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக அதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டு நடக்கிறப்ப மினிமம் 20,000 பேராவது வந்து அட்டன் பண்ணுவாங்க செலெக்ஷனுக்கு. ஆனால் இந்த முறை ஃபிசிக்கல் போனதே 3,000 பேர் தான். இந்த 3,000 பேரில் கிட்டத்தட்ட 650 பேர் செலக்டட். எப்படி அப்படின்னா ஃபிசிக்கல் முடித்தாங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் போக மெடிக்கல் பாதி பேர் போனாங்க. அந்த மெடிக்கல் போனதில் ஃபைனலாக இருந்த கேண்டிடேட்ஸ் அவ்வளோதான், கிட்டத்தட்ட 700 பேர் தான் இருந்தாங்க. இப்போ 650 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. இதில் கட் ஆஃப் ஏதாவது இருக்கா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இதில் கட் ஆஃப் வைக்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் வேக்கன்சிஸு பார்த்தோன்னா செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸை அப்படியே செலக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த வித கட் ஆஃப் எதுவுமே வைக்காமல். ஸோ இதில் தெரியக்கூடிய விஷயம் இது தான். எக்ஸாமில் பாஸ் பண்ணால் போதும், ஃபிசிக்கல் பாஸ் பண்ணால் போதும், மெடிக்கலி ஃபிட்டாக இருந்தால் போதும், இந்தியன் ஆர்மியில் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் ஈஸியாக வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிளியராக விசிபிள் ஆகுது. ஸோ இதைத்தான் நான் அகெயின் சொல்கிறேன். எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் அடுத்த லெவல் போக முடியும். ஸோ எக்ஸாம் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஸோ நம்மளோட பயிற்சி மையத்தில் இந்திய இராணுவத்திற்கான பயிற்சி வகுப்புகள் வருகின்ற 14 பிப்ரவரி 2024 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த 2024 செலெக்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓப்பனப்பாக சொல்கிறேன், எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணால் அடுத்த ஸ்டேஜ் ஃபிசிக்கல் போகலாம். ஸோ ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிங்கன்னா மெடிக்கல் போவீங்க. மெடிக்கல் கிளியர்ட் அப்படின்னா ஃபைனல் மெரிட்டில் வந்துடுவீங்க. கட் ஆஃபை பற்றி கவலையே படாதீங்க. மெடிக்கல் கிளியராக ஃபைனல் மெரிட்டில் வந்துடுவீங்க. இவ்வளோதான் விஷயம். ஸோ நீங்கள் இப்போ இருந்து உங்களோட முயற்சியை மேற்கொள் பண்ணுங்கள். இதில் பாஸ் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15 பிப்ரவரி 2024 அன்றைக்கி ஏஆர் ஆஃபீஸ் வந்து ஃபாலின் பண்ண சொல்லியிருக்காங்க. காலை 8:30 அவங்கவுங்க ஏஆர்ஓக்கு போய் நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணிடுங்க. இதே நேரத்தில் புதுசாக அட்டன் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு நான் சொல்ல வந்த விஷயமும் இதே தான். எக்ஸாமை பற்றின சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்காதீங்க. இப்போவாது இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்ல முறையில் தேர்வை எழுதுங்க. நல்ல மார்க் மதிப்பெண் எடுத்தால் போதும், அடுத்த ஸ்டேஜ் போனால் போதும். ஃபைனலி செலக்டட், எந்த ஒரு பதட்டமும் அடைய தேவையில்லை. நம்மளோட பயிற்சி மையத்தில் இந்திய இராணுவத்திற்கான எழுத்து தேர்வு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஜாயின் பண்ணுங்கள், உங்களை 100% வெற்றியாளர் ஆக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஹிந்த்.